சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்கு தேடிகள் சிறப்பாக பண்ண முடியல. சமையல் பண்ணி கொடுக்குறோம். அதனால ஹோட்டலில் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம். சாப்பாடு நிறைய இருக்கு. அதனால திருப்தியா சாப்பிட்டு மூணு மாசம் சாப்பாடு தேவைகளை சந்தித்து வருகிறார்கள். போன மாசத்துக்கு முன்னாடி மாசம் அவர்களுக்காக தங்களுடைய ஆசிரியர்களாக அவர்களுடைய பேரான காணிக்கைகளை வளர்ந்து நீங்கிறதுனால போறதுக்கு வாங்கக்கூடிய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிப்பாருடைய தசமபாக காணிகள் எல்லாமே ஆசீர்வதிப்பார். அந்த 146வது சங்கீதம் மீது நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல் வசனம், அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நமக்கு நாமே சொல்லிக்கிறோம். சில நேரத்துல நம்மளே யோசிக்கிறோம்ல, தெரியல அப்படின்னு யோசிக்கிறோம்ல. நம்ம ஆத்மாவை நம்ம எதிர்ப்பிக்கிறோம், ஆத்மாவை உணர்த்துறோம். என் ஆத்மாவே கர்த்தரை துதி. துதிக்க சொல்ல எதுக்கு துதிக்கணும் பாருங்க. 2வது வசனம் வாசிங்க. எது வரைக்கும் துதிக்கணும்? உயிரோடு இருக்கிற வரைக்கும் துதிக்கணும். பாதிகள் எல்லாம் நிறுத்தக்கூடாது. நிறுத்திட்டு எங்க போக கூடாது? ஆடி மாசம் பூசுக்கிறதுக்கு போக கூடாது. ஆடி மாசம் ஊக்குறாங்கல்ல, ஆடி போயிடக்கூடாது. சபரிமலை மாலை போறதுக்கு போயிடக்கூடாது. நம்ம எல்லாம் அப்படி போறோம்னா போறாங்க. ஒரு சில கிறிஸ்துவை மனிதர்கள் என்று தேவனுடைய நாமத்தை தூஷித்து என்ன பண்ணிடுறாங்க? போயிடுறாங்க. நிறைய போதகர்கள் ஊழியத்தை விட்டு ஊழியனால செய்ய முடியல அப்படின்னு சொல்லி சபையை விட்டு போயிடுறாங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு இந்த கதவு நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். நிறைய நிறுவனங்களிலே பாஸ்டர் என்ன பண்ணுவாங்க? 3000, 5000, 10,000 சம்பளத்துக்கு வேலை செய்வாங்க. பெரிய பெரிய ஸ்தாபனங்கள் இருக்குது இல்லையா? அந்த ஸ்தாபனங்களுக்கு ஒரு 10-20 சபை வச்சிருக்கோம். அந்த சபைகளிலே ஊழியக்காரர்களை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த ஊழியத்துல அங்கேயே ரூம்லாம் கொடுப்பாங்க. வீட்டு வாடகை கட்டுப்படி எல்லாம் கொடுத்துருவாங்க. வண்டிக்கு பைக்கு பெட்ரோல் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் செலவுக்கு ஏதோ 3000, 5000 கொடுப்பாங்க. அவங்களால அதை வச்சு குழந்தைகளை படிக்க வைக்க முடியாது, சாப்பிட முடியாது, ஊருக்கு போக முடியாது, மருத்துவ செலவு சந்திக்க முடியாது. அவங்க ஊழியத்தை வேணாம்னு சொல்லி எழுதி விட்டு என்ன பண்ணிடுறாங்க? நிறைய பாஸ்டர்ல போயிடுறாங்க. நிறைய சபைகள் தொடர்ந்து ஆராதனைக்கு ஜனங்கள் வராததுனால ஜனங்கள் தொடர்ந்து பாவத்தை விரும்பி பரிசுத்தத்தை விரும்பாம பரிசுத்தத்துல எங்களால் வாழ முடியாது, இது கடினமான உபதேசம் பின்மாறி போறதுனால நிறைய சபைகள் போடப்படுகிறது. வெளிநாடுகளில் நிறைய சர்ச்சைகள் சிறையாளர்களாக மாற்றப்படுகிறது. தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய சர்ச்சைகள் சினிமா தியேட்டர்களாக மாற்றப்பட்டிருக்கிறது வெளிநாடுகளில். நிறைய சர்ச்சைகள் மருத்துவமனைகளாக மாற்றப்பட்டிருக்கிறது. நிறைய சர்ச்சைகள் உள் விளையாட்டு அரங்குகளாக மாற்றப்பட்டிருக்கிறது. பெரிய பெரிய சர்ச்சைகள் உள்ள டென்னிஸ் ஆடுறது, உள்ள கபடி ஆடுறது, இப்படி போன்ற விளையாட்டுகளை சர்ச்சைகளுக்கு உள்ள நடத்துற மாதிரி சர்ச்சை விவாதம் ஆயிடுச்சு. சர்ச்சை விரும்பல. உபதேசங்களுடைய மாறுபாடு. ஆணுக்கு ஆண் திருமணம் செய்து கொள்ளலாம், எவ்வளவு ஒண்ணா குடிக்கலாம், எப்படி ஒண்ணுன்னா வாழலாம், ஒருத்தர் வீட்டுல ஒருத்தர் கூட வாழலாம், ஒரே மனைவி 2 புருஷனோடு கூட வாழலாம். இப்படிப்பட்ட சட்டங்களை அரசாங்கம் அமல்படுத்தி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. வெளிநாட்டுல அமெரிக்காவில ஆணோட ஆண் திருமணம் செய்து கொள்ளலாம்னு சொல்லி ஒபாமா ஒப்பந்தம் கையெழுத்த மாட்டாரு. ஒபாமா அதிபராக இருக்கும் போது அமெரிக்கா அதிபர் இப்போ ட்ரம்ப் இருக்கிறார் இல்லையா? ட்ரம்ப் இருக்கும் போது கையெழுத்து போட்டாரு. அதை கண்டினியூ பண்ணாரு.
நம்ம இந்திய தேசத்துல சட்டம் இருக்குது. என்ன சட்டம்னா, விருப்பமானவர்களோடு வாழலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை, திருமணம் ஆயிருந்தாலும். அப்படி ஒரு சட்டத்தை குஜராத் நீதிமன்றம் அமல்படுத்தி இருக்கிறது. இப்படி முறைகேடான வாழ்க்கைகளை பின்பற்றி சபைக்கு விரோதமாக ஜனங்கள் போறதுனால நிறைய பேர் பின்மாற்றம் அடைந்து போறாங்க. ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, எது வரைக்கும் ஆண்டவரை துதிக்கணுமா? உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஆண்டவரை துதிக்கணும். நம்ம கருத்தரவ மாற்றி சொல்றாரு, கலப்பையின் மேல கை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்றவன் அல்ல. ஏன் நாம மட்டும் ஆண்டவரை பரவாயில்ல, நம்ம ஆண்டவருக்கு பயப்படுறோம், ஆண்டவரை பரவாயில்ல. ஏன் நிறைய பேர் ஆண்டவரை பரவாயில்ல, ஆண்டவர் மேல அவங்களுக்கு பயம் இல்லை, எப்படி வேணாலும் வாழ நாட்ட முடிவுக்கு போயிடுறாங்க. அடுத்து 5வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். யாரு துதிக்கணும்? யாக்கோபின் தேவனை துதிக்கணும். அதுதான் யாக்கோபு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. யாக்கோபின் தேவன் சொல்லி சொன்னா யாக்கோபை மன்னிக்கிறவர். யாக்கோபு என்ன பண்ணாரு? யாக்கோபு ஏசாவுக்கு விரோதமாக எழுப்பி ஏசாவுடைய ஆசீர்வாதங்களை என்ன பண்ணான்? பெற்றுக்கொண்டார். யாக்கோபு போராடுகிறவர். அப்ப போராடினா ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவாரு? மன்னிப்பாரு. இந்த பாவங்களை நாம் அறிக்கை செய்யலாம். நான் தவறு செய்தேன், என் அண்ணன் வந்து என்ன அடிக்க போறான், என் அண்ணன் கையிலிருந்து என்னை காப்பாத்து அப்படின்னு நம்ம தவறு உணர்ந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டா ஆண்டவர் நம்மை ஆபத்துக்கு என்ன பண்றாரு? விலக்கி பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். யாக்கோபுக்கு தரிசனம் காண்கிற அறிவு இருந்தது. வானத்துக்கும் பூமிக்கும் தேவதூதர்கள் என்ன பண்ணாங்க? ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் இருந்தார்கள். அப்போ பரலோகத்தை குறித்த தரிசனம் யாக்கோபுக்கு இருந்தது. மன்னிப்பு கோர வேண்டும் என்கிற எண்ணம் யாக்கோபுக்கு இருந்தது. தவறு செய்தா மன்னிப்பு கேட்கணும் ஆண்டவர் என்ற எண்ணம் யாக்கோபுக்கு இருந்தது. அப்புறம் பாருங்க, அவருடைய பிள்ளைகளை நல்லொழுக்கத்தில் நடத்தணுங்கிற எண்ணம் யாக்கோபுக்கு இருந்தது. யாக்கோபுக்கு எத்த முடியல. அதை 2 சொன்னேன். யாக்கோபுடைய ஒரே ஒரு பாருங்க, வேற யாராவது சொல்ல முடியுமா? வெரி குட். சொல்லுங்க, ஆசிரியர். இந்த தேனாவில் ஒரு தவறு செஞ்சிருவாங்க. வேற அந்நிய தேசத்தில் ஒரு வாலிபனை காதலித்து திருமணம் செய்து கொள்ள வேண்டிய விருப்பத்தை வந்து சொல்லுவாங்க சகோதரர்கள். அவன் இஸ்ரவேலருடைய முறைப்படி விருத்த சேதனம் செய்கிற அந்த வாலிபன் தேசத்துல ஒரு பெரிய மனுஷன். இவங்க குடியிருக்கிற தேசத்துல அவன் ஒரு பெரிய மனுஷன். அவன் தீனாளை விரும்புறான். தீனாள் அவனை விரும்புறான். இவங்களெல்லாம் சரி கல்யாணம் வேண்டாமா வேண்டாம் அப்படின்னு சொன்னா, இல்ல நான் அவனை தான் பண்ணிடுவேன் பிடிவாதம் பிடிக்குது. அவன் போய் பண்ணிக்க சொன்னா, லவ் பண்ணல உண்மைதான், நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீங்க எல்லாரும் என்ன பண்ணிடணும்? இவங்களை கேட்பாங்க, அந்த பொண்ணு கொடுக்கணும்னா நீங்க எல்லாரும் என்ன பண்ணா விருத்த சேதனம் பண்ணணும். இந்த மாப்பிள்ளை வீட்டு விருத்த சேதனம் பண்ண பழக்கம் இல்ல. இவங்களுக்கு இஸ்ரவேலருக்கு விருத்த சேதனம் பண்ணுற பழக்கம் இருக்கு. நீங்க என்ன பண்ண பொண்ணை கொடுக்கணும்னா நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்? விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் முதல்ல மாத்தி சொல்லிட்டேன். இவங்களுக்கு விருத்த சேதனம் பண்ண பழக்கம் இருக்கு, அவங்களுக்கு விருத்த சேதனம் பண்ண பழக்கம் இல்லை. மாப்பிள்ளை விருத்த சேதனம் பண்ணிக்கிட்டா என் பொண்ணை நான் கல்யாணம் பண்றேன் அப்படின்னு ஒப்பந்தம் போடுவாங்க. ஒப்பந்தம் போட்டு என்ன பண்ணுவாங்க? கல்யாணமும் பண்ணிடுவாங்க. சொல்லுங்க, விருத்த சேதனம் பண்ணிடுவாங்க, கல்யாணம் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு அந்த காயம் ஆரம்பத்துக்கு முன்னாடி இவங்க ஆளுக்கு ஒரு கத்தியை எடுத்துட்டு போய் எதிராளிகளை எல்லாரையும் என்ன பண்ணுவாங்க? கொலை செஞ்சுட்டு அவங்க சாதிச்சு கூட்டிட்டு வந்துடுவாங்க. இது எதை புரிகிறது என்று சொன்னால், கர்த்தருக்காக வைராகியமாய் வாழ்கிறதை புரிகிறது. அந்நிய ஜனங்களுக்கு என்னுடைய மகளை என்ன பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டேன் என்ற ஒரு வைராகியம் யாக்கோபுடைய சகோதரர்களுக்கு இருந்தது. அதனால பேர் கெட்டு போச்சு. அப்புறம் அந்த தேசத்தை விட்டு வெளியில வந்துடுறாங்க. அப்புறம் அவங்களுக்கு பெரிய நஷ்டம் வருது, பெரிய எதிர்ப்பு வருது. அப்ப சொல்றாரு, நீங்க தேசத்துல என்னுடைய வாசனை என்ன பண்ணீங்க? எடுத்துட்டீங்க அப்படின்னு யாக்கோபு கதறாரு. அப்ப ஜனங்கள் எல்லாம் அவங்க வாரிசுகள் எல்லாம் வந்து கேட்கறாங்க, அப்ப நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் சொல்றாரு, உங்க காதுகள்ல கை கழுத்துல இருக்கிற நகையெல்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணுங்க? கீழே போடுங்க,
அதெல்லாம் கைது போட்டு ஆண்டவர் பொறுத்தனை செஞ்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட பாவம் பண்ணி கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். நீங்க ஆதியாகமத்துல வாசிப்பாங்க, அவங்க எல்லாம் அது ஒரு பல கோடி கருவாவில் வாழ்க்கை புதைந்து போட்டார்கள் என்று இருக்கும். இப்படி சத்தியத்திலே நடக்கிற தவறி போற பிள்ளைகளை சத்தியத்திலே நடக்கிற ஒரு குணம் யாக்கோபுக்கு இருந்தது. இல்லையா? 2 மனைவிகளையும் 2 துணைவிகளையும் மனைவி இணைவிகளையும் பராமரித்து 12 பிள்ளைகளையும் 12 புத்திரர்களாக உருவாக்குகிற ஒரு ஆளுமை யாக்கோபுக்கு இருந்தது. அதனாலதான் அந்த இடத்துல சொல்லியிருக்கிறது, யாக்கோபின் தேவனை தன்னுடைய துணையாக கொண்டிருந்து. எரேமியா தீர்க்கதரிசனம் வாசிங்க 17வது அதிகாரம் 5வது வசனம் சேர்த்து, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, முதல்ல மனுஷன் 5வது வசனத்துல என்ன வந்து மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொள்கிற மனுஷன், கொல்லாத மனுஷன் சபிக்கப்பட்டவன். இந்த இடத்துல எழுதியிருக்கிறது பாருங்க, 3வது வசனம், சங்கீதத்தில் 3வது வசனம், பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாதவர்களையும் மறுபுத்திரரையும் என்ன பண்ணாதீங்க, நம்பாதீங்க. எபிரேயர் 13:6 மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஏன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான்னா, அவனால என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயம் என்று சொல்லுவோமாக. இந்த இடத்துல சொல்லி இருக்கிறது, பிரபுக்களையும் ரட்சிக்க மனுஷன் மூலமா தான் நமக்கு உதவிகள் வருகிறது. ஆனா அந்த மனுஷன் மூலமா வருகிற உதவிகளுக்கு மூல காரணம் யாருன்னா, வேறு யாருன்னா, ஆதாரம் யாருன்னா சொல்லுங்க. ஆண்டவர் கழுதையை கொண்டு நமக்கு அறிவை கொடுக்க முடியும், கால்களை கொண்டு நம்ம என்ன பண்ண முடியும், போஷிக்க முடியும். அப்போ ஒரு மனுஷன் நம்மளுக்கு உதவி செய்யறதுனால அவரை நம்ம தெய்வமாக்கி விட முடியாது. நம்முடைய இறுதி நம்பிக்கை ஆண்டவராக தான் இருக்கு. நம்முடைய எல்லா நம்பிக்கையும் என்ன பண்ண முடியாது, மனுஷன் மேல வைக்க முடியாது. ஒரு மனுஷன் உதவி செய்யறான்னா அவன் எவ்வளவு நாளைக்கு இருப்பான்? 2வது வசனத்துல சொல்லி இருக்கு பாருங்க, அவன் இருக்க மாட்டான், அவன் செத்துடுவான், அவன் போயிடுவான் அப்படின்னு எழுதி பாருங்க. 3வது வசனம் வாசிங்க. 4வது வசனம், அவனுடைய ஆவி புரியும், அவன் தன் மனைவிக்கு திரும்புவான். அதனாலே அவன் யோசனைகள் என்ன பண்ணுவான், அவன் உன்னை கைவிட மாட்டேன் கடைசி வரைக்கும் சொல்றது என்ன பண்ணுவாரு, உனக்கு முன்னாடி போய் சேர்ந்து எழுதிருக்கு. அவருடைய ஆவி தெரியும், அவருடைய யோசனைகள் அழிந்து போகும். அப்ப யாரதான் புருஷன் நம்மளோட கடைசி வரைக்கும் உலகத்தை முடிவு பண்ணியிருந்தோம், கடைசி வரைக்கும் நம்மளோட கூட இருக்கிற ஒரு ஆண்டவர், அவர் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்க. அதனாலதான் எரேமியா 5 சொல்லுது, மாம்சமானதை புயபாலமாக்கி கொள்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவர் என்று எழுதியிருக்கிறது. 7வது வசனத்தை வாசிங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன். கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏனென்று சொன்னால் அவன் என்றும் அழியாத நித்திய தேவனே. அது இந்த தலைமுறையோட முடிவு பெறுவதில்லை, அந்த தலைமுறைக்கு வேற ஆண்டுகள் நம்ம தேவைப்படுமே. அரசாங்கத்தில் 5 வருஷம் ஆட்சி மாதிரி அவர் ஆட்சி முடிஞ்சிருக்கும் போது இனிமேல் அவர் நமக்கு வேஸ்ட், அடுத்து யார் மெஜாரிட்டி வருவாங்களோ அவளை போய் பிடிச்சிக்கலாம் சரி கட்சி மாறி போறாங்க. அப்படி எல்லாம் ஆண்டவர், நீங்க உங்களுடைய வாழ்க்கையை நம்புவதில் எவ்வளவு கற்றுக்கொண்டீங்களே, என்னுடைய வாழ்க்கையை நம்புவதில் நான் நிறைய கற்றுக்கொண்டேன். அரசாட்சி முடிய போதுன்னா அதுக்கப்புறமா அவங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதை இருக்காது. அவங்க பதவியில இருந்து இறங்கிட்டு போறாங்க, அவனை யாரும் போய் பார்க்க மாட்டாங்க, அவங்க கிட்ட யாரும் உதவி கேட்டாலும் நடக்காது. அவரே என்ன பண்ண மாட்டாரு, செய்ய மாட்டாரு. ஆட்சி முடிய போதுமா யார்கிட்ட வராது, அடுத்த அப்படின்னு பார்க்கலாம், அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிச்சா பார்க்கலாம் அப்படின்னு அனுப்பிச்சுவாரு. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அனாதையார் நித்திய ரீதியை காலமாய் தலைமுறை தலைமுறையாய் அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிறது. அதனாலதான் யாக்கோபின் தேவனை நான் துணையாக கொண்டு, அதனாலதான் கர்த்தர் மேல உங்களுடைய நம்பிக்கை வை. அது அழகு குறைவா கொஞ்ச நாளைக்கு மட்டும் குறிப்பிட்ட நாளுக்கு மட்டும் நம்பிக்கை இல்லாம
நீ உள்ளளவோ, நீ உயிரோடு இருக்கிற அளவோ அவர் மேல நம்பிக்கை வைக்கிறது. ஏன் அவர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும்? என்ன காரணம்? கீழே இருக்கிற வசனங்களை நீங்க வாசிக்க பாருங்க. 7வது வசனம், நியாயம் செய்யறாரு. அவரால் நியாயம் செய்ய முடியாது. நீ ஒடுக்கப்பட்டிருந்தா, ஒடுக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னா புறந்தள்ளப்பட்டவர்கள், நசுக்கப்பட்டவர்கள். உதாரணத்துக்கு சொல்றேன், ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா எகிப்தில அடிமைகளாக இருந்த இஸ்ரவேலர் அங்க ஒடுக்கப்பட்டிருந்தாங்க. என்ன ஒடுக்கம் தெரியுமா? அவங்க விருத்தியாக கூடாத ஒரு ஒடுக்கம். அந்த ஆர்வனுக்கு ஒரு பயம் இருந்தது. இவர்கள் பலி பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள். இப்படியே போனா என்ன ஆகும்? பக்கத்து தேசத்தில் இருக்கிற அந்த தேசத்தின் ஜனங்களோடு சேர்ந்து கொண்டு நம்ம மேல ஒரு யுத்தத்துக்கு வந்து நம்மள என்ன பண்ணுவாங்க? அவங்க ஜெயிச்சிருவாங்க, நாம அவங்களுக்கு அடிமையாயிடுவோம். அதனால என்ன பண்ணோம்? அவங்க கொழுப்பை அடக்கணும். சொல்லுவாங்கல்ல, கொழுப்பை அடக்கிறாங்க அப்படின்னு. அவங்க கொழுப்பு அடக்கிறதுக்காக வேலையின் சுமையை அதிகமாக்கிறாங்க. 8 மணி நேரம் தான் வேலை செய்யணும் அப்படின்னு சட்டம் போய் திடீரென்று 12 மணி நேரம் வேலை செய்யறது ஒரு சட்டம் வருது. ஒரு 5 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு யாரும் ஒத்துக்கல. கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதுக்கு ஒத்துக்கல. அதுக்கப்புறம் என்ன மாதிரி மாத்திக்கிறாங்க. ஒரு சில கம்பெனிகளில் 12 மணி நேரம் வேலை, செக்யூரிட்டி வேலைக்கெல்லாம் 12 மணி நேரம் வேலை. என்ன பண்ணாங்க? சுமை சுமக்கிற வேலையை அதிகமாக்குறாங்க. சென்ட்ரல் இருக்கிற வேலையை அதிகமாக்குறாங்க. இவங்க அதிகமாக்குற வேலையை அதிகமாக நமக்கு சரீரங்களில என்ன ஆயிடும்? பலன் குறைஞ்சு போயிடும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய சரீரங்களில பலன் குறைஞ்சு போயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க டயர்டாகி அடுத்து வீட்டுல போய் மனைவியை கூட சந்தோஷமா இருக்க முடியாது. அவனுடைய வம்சம் வளராது. போனோடனே டயர்டா வந்து தூங்கிடுறாரு. மனைவியை கூட சந்தோஷமா பேசுறத பார்த்தா புரியாது. பார்வனுடைய ஆசை நிறைய பேர் வீட்டுக்கு அப்படிதான். வருஷம் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா எதிர் வீட்டுக்காரனுக்கு என்ன பண்ணாது? பிடிக்காது. ஏதாவது சொல்லி பிரிச்சுக்குவாங்க. ஒரு சில குடும்பங்களில மாமியாருக்கு பிடிக்காது. பிள்ளைய மருமகளும் ஒன்னா இருப்பான். எங்க உள்ள மருமக பேச்ச கேட்டுட்டு நம்ம பேச்ச கேட்காம போயிடுவான்னு ஒரு பயம் நிறைய குடும்பங்கள். ஆமா பாருங்க, ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? நியாயம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஒடுங்கி போயிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர் விடுவித்து விசாலத்துக்கு கொண்டு வந்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை மல்லுக பெருக உதவி செய்தார். அவங்க பெருகக்கூடாதுங்கிறது தான் ஆர்வமுடைய திட்டமா இருந்தது. அதனால்தான் 2 வயசு 3 வயசு குழந்தைகள் எல்லாம் கொலை செய்ய சாகரிக்கும்படி அவங்க கட்டளை கட்டிட்டாங்க. மருத்துவச்சிகள் அனுப்பி அவங்க பிரசவிக்கும் போதே நீங்க போய் என்ன பண்ணி அந்த குழந்தைகளை சாகரிச்சுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பலாம். ஆனால் கர்த்தர் ஒரு மனுஷன் மேல தயவு வைத்திருப்பாரானால், கர்த்தர் ஒரு சந்ததியின் மேல தயவு வைத்திருப்பாரானால், கர்த்தர் ஒரு தேசத்தின் மேல தயவு வைத்திருப்பாரானால் அவர்களை அழிக்க யாராலையும் முடியவே தாவீது சரியாக அதை உணர்ந்து கொண்டிருந்தார். சொன்னாரு, வலது பக்கத்துல 1000, இடது பக்கத்துல ஒரு பக்கத்துல 1000, இன்னொரு பக்கத்துல எத்தனை 1000? 2000 தானே வரணும். அவர் சொன்னாரு, ஒரு பக்கம் 1000, இன்னொரு பக்கம் 10000. என்ன 10,000, 16,000, 10,000. ஒரு பக்கம் 1000 பேர், இன்னொரு பக்கம் 10,000 பேர் வந்த கூட நான் என்ன பண்ணுவேன்? ஜெயிச்சிருவேன். என்னால முடியும். யாக்கோபின் தேவனை நான் துணையாக கொண்டிருக்கிறேன். அந்த விசுவாசத்தை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். பாருங்க, ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியாய் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? ஆகாரம் கொடுக்கிறாரு. அவங்க வனாந்திரத்துல அவங்க சமையல்படி சாப்பிடுறதுதான் அந்த வழிவாசல் தடுக்கப்படல. அவங்க கொண்டு வந்த ஆகாரம், கொண்டு வந்த தானியம் தேர்ந்து போச்சு. வறட்சிகள் இருக்கிறாங்க. கர்த்தரை நோக்கி பார்க்கிறாங்க. மோசே கிட்ட போய் முறையிடுறாங்க. மோசே கர்த்தரை நோக்கி பார்க்கிறாங்க. தூதர்கள் கொள்ளும் ஆகாரத்தை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அனுப்பினார். அல்லேலூயா. ஆமா பாருங்க, நீங்க என்னைக்காவது உங்களுடைய வாழ்க்கையில பசியா இருக்குன்னு சொல்லி கவலைப்பட்ட ஆண்டவர்கிட்ட நீங்க முட்டி போட்டு சோமணி ஏழு வெளியே வந்து கொண்டு உங்களுக்கான ஆகாரத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுவாங்க. நிறைய நேரம் நான் அதை அனுபவித்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த தேவைகளை எப்படி நான் சந்திக்க போகிறேன் என்று சொல்லி நாம் அழுத வேண்டிய வேண்டும்.
ஆண்டவரே இந்த பிரச்சனைகளில் எப்படி நான் விடுதலையாக போகிறேன் என்று அழுத வேலைகள் இருக்கலாம். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை எதிர்காலம் எப்படியாக இருக்கும் என்று சொல்லி நான் அழுத போதெல்லாம் அந்த கலங்காமல் என்னை காட்டுவார். ஊழியத்துக்கு ஆண்டவரே ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஊழியத்துக்கு வருகிறேன். பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்க போறேன், என்ன பண்ண போறேன், எப்பவுமே ஊழியத்துக்கு இருக்கணும்னு ஆசைப்படுறேன், இப்பவும் ஆசைப்படுறேன். கர்த்தர் என்னைக்கும் ஆண்டவரை கொடுக்கிறார். நான் உன்னை நித்தமும் நடத்துவேன். இதுவரைக்கும் நடத்துறதில்ல, கையில் பிரயாசங்களை நடத்துறதில்ல, இனிமேலும் நடத்துவேன் அவருடைய பிரயாசங்களை என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். அவ்வளவு நல்லவர்கள் நம்முடைய ஆண்டு. அதற்காகத்தான் அவர் துதிக்கணும் சொல்லியது. அடுத்த வசனத்தை சொன்னாங்க, கட்டுண்டிருக்கிறவர்களை கர்த்தர் என்ன பண்றாரு, விடுதலையாகிறார். கஷ்டங்களில கட்டுண்டிருக்கிறவர்கள், வியாதிகளிலே கட்டுண்டிருக்கிறவர், மரண படுக்கையில கட்டுண்டிருக்கிறவர், விசாசம் கிரியில கட்டுண்டிருக்கிறவர். நாங்கெல்லாம் கடந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு மேலாக ரொம்ப என் மனைவிக்கு விசாசிக்கிய தொல்லையும் பிரச்சனையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கு விரோதமாக ஊழியத்தை ஆரம்பித்த நாட்களில் இருந்து நிம்மதியா தூங்கவே முடியாது. யாருக்கெல்லாம் நம்ம விசாசம் கொடுப்போம் அவங்கெல்லாம் எங்களுக்கு விரோதமாக ஏறி இருப்போம். நாங்க எந்த செயலை செய்ய போனாலும் எங்களுக்கு தடையாகவே வரும். அதனாலும் கர்த்தரை வலுவாமல் தரலாம். ஒரு சில நேரங்களில் நான் யோசிப்பேன், ஆண்டவரே இந்த ஊழியத்தை எதுக்காகவா எங்களுக்கு கொடுத்தீங்க. அவன் அப்படியே உயிரோட எழுதுறது. நேற்றுக்கு தினத்துல வாசிச்சோமோ, ஆபிரகாம் யாரும் விசுவாசிச்சா தெரியுமா? மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறவர் விசுவாசிச்சார். ஆபிரகாம் காலத்துல யாரும் சாவல, யாரையும் உயிரோடு எழுப்பி ஆண்டவர் சத்தாங்க. நிறைய பேரு யாரையாவது ஆண்டவர் உயிரோடு எழுப்பி இருக்கிறதா ஏதாவது குறிப்பு இருக்கிறதா வேதத்துல? ஆபிரகாம் காலத்துல இல்ல. ஆனாலும் அத பின்னாளில புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்குது, அவன் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறவரும் எல்லாருமே இருக்கிறவைகளாய் அழைக்கிற தேவனை விசுவாசித்தான். அப்படி இருக்கு எழுதியிருக்குது. நம்முடைய விசுவாசம் அப்படியா இருக்கணும். அரைகுறைமான விசுவாசம், 2 மனசோட இருக்கிற விசுவாசம், ஆண்டவர் கிரியை செய்ய முடியாத ஒரு விசுவாசம். ஆண்டவர் கிரியை செய்யறத முழு மனதோடு அவர் நம்பணும். அடுத்த வசனம் வாசிக்கிற பாருங்க, குருடரின் கண்களை கர்த்தர் திறந்தார். கடந்த ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி நம்ம வாசிச்ச வசனம், ஆண்டவரே பிரகாசமுள்ள மனக்கண்களை இந்த சபைக்கு தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாசிச்சோம். ஞாபகம் இருக்கிற யாருக்காவது? பிரகாசமுள்ள மனக்கண்களை இவர்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி நான் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு பவுல் எழுதுறேன். வாசிச்சுமா, தியானிச்சுமா? யாருடைய கண்களை கர்த்தர் திறந்ததான் வாசிச்சோம். ஆகாருடைய கண்களை கர்த்தர் திறந்தார், நிருபத்தை பார்த்தார். ஏசுடைய கண்களை கர்த்தர் திறந்தார், சுற்றி இருக்கிற அகிலமான குதிரைகளையும் ரதங்களையும் ஏசி பார்த்தார். அப்புறம் பிலேயாமுடைய கண்களை கர்த்தர் திறந்தார். அவங்க ஞானம் வந்து சபிக்க போற இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்றான்? ஆசீர்வதிக்கிறான். சொல்லுங்க, நம்முடைய வாழ்க்கையிலேயும் கண்ணு இருக்குது. எதை பார்க்கிற கண்ணு? உலகத்தை பார்க்கிற கண்ணு. சொல்லுங்க, சொல்லுவாங்க உலகத்துல ரட்சிக்கணும் அப்படின்னு ஒரு கண்ணு இருக்குது அப்படின்னு. 3வது கண்ணு ஒரு கண்ணு இருக்குது. வேதத்தை அறிகிறதுதான் கண்ணு. வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி கண்களை திறந்தவங்க. இயேசு கிறிஸ்து கூட தான் போறாரு. என்ன ஒரு விசேஷம் சொல்லுவாரு, அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துன்னு தெரியல. வீட்டுக்கு வருவதோட யோசனை பண்றாங்க, ஐயா அவர் அப்பத்தை பிள்ளை கொடுக்கும் போது, ஐயா அவர் மேற்கொள்ளங்களை கொடுக்கும் போது, ஐயா அவர் நம்மளோட பேசும்போது நம்முடைய இருதயம் என்ன பண்ணுச்சு? பொழுது விட்டு எரியுது. ஐயா நம்ம என்னவோ நினைச்சோம். ஒரு சிலருக்கு அந்த பொழுது விட்டு எரிகிற தன்மையை புரிந்து கொள்ள முடியாது. ஏன் நம்முடைய வாழ்க்கையை இப்படி விசித்திரமாக வினோதமாக அற்புதங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம்? இது என்னாலே கிரகிக்க முடியாத ஒரு காரியமா இருக்குது அப்படின்னு சொல்லி அதை புரிஞ்சுக்கிற தன்மை இருக்காது. ஆண்டவருடைய ஒவ்வொரு வழிநடத்துதலும் அப்படித்தான் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் ஆண்டவருடைய வழிநடத்துதல்கள், ஆண்டவருடைய திட்டங்களை நீங்கள் விசுவாசிச்சா நேரம் அப்படிப்பட்ட காரியங்கள் தொடர்ந்து நடந்து கிடையாது. நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா உங்க கண் மங்கி போச்சுன்னு அர்த்தம், உங்க சிந்தை மங்கி போச்சுன்னு அர்த்தம், உங்க இருதயம் மங்கி போச்சுன்னு அர்த்தம். அதனாலதான் சொல்றாரு, இருதயத்துல விருத்த சேதனம் உள்ளவர்களாய் மாறுங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? இருதயத்துல கிழிச்சு கத்தி எடுத்து ஆரம்பமா இல்ல, சார்பு இருதயமா வெளியே சொல்லுங்க. கவனமுள்ள இருதயமா, விழிப்புள்ள இருதயமா. 2 வாரத்துக்கு முன்னாடி வாசிச்சோம், புத்தி இல்லாத கன்னிகைகள் என்ன பண்ணாங்க? மனவாளம் மாறுறதுக்கு அப்புறம் தீவெட்டிகளை எண்ணெயை வாங்க
அடக்கி போறாங்க. வெளியே சொல்லுங்க. வந்தாரு, உள்ள போயிட்டாரு. வந்து என்ன பண்ணாங்க? கதவை தட்டுறாங்க. வெளியே சொல்லுங்க. ஆளுங்க ஏறிட்டாங்க.